சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. மத்திய பாஜக அரசையும் அதற்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் அரசியல் நகர்வுகளையும் தொடர்ச்சியாக விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு இனியன் ராபர்ட் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று பார்லிமெண்ட்டில் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. எதிர்க்கட்சியில் பெரிய ஒரு போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. நாடாளுமன்ற வளாகத்தில் ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு போராட்டம் போயிட்டுருக்கு. மகாத்மா காந்தியினுடைய 100 நாள் வேலை திட்ட விஷயத்தை அந்த திட்டத்துக்கான ஃபண்டை குறைச்சிருக்காங்க. 30% ஃபண்டு குறைச்சிருக்காங்க. ரெண்டாவதோட பேரை விக்ஷித் பாரத் ரோஜ்கர் அப்படின்ற மாதிரி சில வடமொழியில் ஒரு சமஸ்கிருத பேரை அந்த பேருக்கு அந்த திட்டத்துக்கான பேரை மாற்றிருக்காங்க. பெரிய பரபரப்பாக போயிட்டுருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது உங்களுக்கு 2014 நரேந்திர மோடி ஜெயிச்சதுக்கும் காங்கிரஸ் தோத்ததுக்கும் 1000 காரணங்கள் இருந்தாலும் ஒரு முக்கியமான காரணம் காங்கிரஸ் அரசால், அதாவது டாக்டர் மன்மோகன் சிங் அரசால் கொண்டு வரப்பட்ட இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தான் ஒரு முக்கியமான காரணம். இது வெளிப்படையாக கிரவுண்டில் யாரும் பேசுகிறனாலும் கூட, ஆனால் அடியில் உங்களுக்கு பல கிராமங்களில் பல சப் அர்பன் வில்லேஜஸ் மாதிரியான இடங்களில் இதன் குறித்த பெரிய விவாதங்கள் நடந்துச்சு. அது எப்போனா 2005 2014 வரைக்கும். அடிப்படையிலேயே இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஜாதியோட பின்னி பிணையப்பட்ட ஒரு தொழில் தான். அது பல கிராமங்களில் அதுக்கு ஒரு ஜாதிய கட்டமைப்பு இருக்கிறது, ஜாதிய உருவம் இருக்குது. அதில் உங்களுக்கு வர்க்கமும் அதில் இருக்குது. அதில் ஏழைகள் இருப்பாங்க, பண்ணையார்கள் இருப்பாங்க, இது மாதிரி பல விஷயங்கள்லாம் கலந்து தான் இருந்தது. காங்கிரஸ் கட்சி எடுத்த எடுப்புலேயே ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வராங்க. அதாவது நிலமற்ற தொழிலாளர்கள், விவசாய கூலிகள், இவங்க பண்ணையாட்களாகவும் அடிமைகளாகவும் கூலிகளாகவும் பல ஆண்டுகளாக, பல 1000 ஆண்டுகளாக ஒரு பண்ணையார்கிட்ட இருந்திருக்கிறாங்கல்ல, இந்த நடைமுறையை லைட்டா இப்படி அசைச்சு பார்க்குறாங்க. எப்படின்னா, அரசாங்க உத்தியோகமே உங்களுக்கு கொடுக்குன்ற மாதிரி நேரடியாக கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டை இந்த விவசாய கூலிகளுக்கு நேரடியாக அறிவிக்காம, நீங்க வருஷத்துல பஞ்சம் இருக்கக்கூடிய 100 நாட்கள்ல உங்களுக்கு இவ்வளவு தொகையை அரசாங்கமே கொடுத்துரும் அப்படின்னு ஒரு திட்டம் அறிவிக்கிறாங்க. இந்த திட்டம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம், இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பண்ணையார்கள், நில உரிமையாளர்கள், இவங்க எல்லாருமே டென்ஷன் ஆயிட்டாங்க. உடனே என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல அரசாங்கம் பணம் கொடுக்குது, யாரும் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, ஒரு வேலை நடக்கல, பணம் வீணாக தான் போகுது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதை பரப்ப ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் பரப்புனாங்க 2005 2010 வரைக்கும். எந்த கிராமத்துக்கு போன இதுதான் குற்றச்சாட்டா இருந்தது. அதன் பிறகு அந்த திட்டத்தினுடைய இம்பாக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஊர்களையுமே அந்த தினசரி கூலிகளினுடைய சம்பள உயர்வு ஆட்டோமேட்டிக்காக ஏறிச்சு. அது வரைக்கும் ஒரு நாளைக்கு 80 ரூபா 90 ரூபா தான் கொடுப்பாங்க, களை எடுக்க போனால், இது மாதிரி விஷயங்கள் எல்லாம். ஆனால் அந்த திட்டம் ஒரு சீலிங்கை செட் பண்ணிருச்சு. அப்போது நீங்கள் இந்தியாவில் விவசாய கூலிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக பிசி, எம்பிசி அல்லது தலித் சமூகத்தில் தான் நிறைய பேர் இருப்பாங்க. குறிப்பாக தலித் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ என்னன்னா, இவங்க எல்லாருமே தன்னிச்சையாக சுயமாக வேலை வாய்ப்பை நோக்கி நகர்றதுக்கு அரசாங்கம் உறுதியாக நின்றுச்சுல. இந்த வன்மமும் இந்த கோபமும் தான் மோடி ஜெயிப்பதற்கும் காங்கிரஸ் தோற்பதற்கும் முக்கியமான காரணமா இருந்தது. மோடி ஆட்சிக்கு வந்தாருன்னா, மோடி எனக்கு சொன்னது, அவரும் சொன்னார், இதை என்ன சொன்னாருன்னா, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை நான் அழிப்பேன், நான் ஒழிப்பேன்னு வெளிப்படையா பேசினார். இதுக்கு மிகப்பெரிய ஆதரவு அவருக்கு கிடைச்சிச்சு 2014. அதன் பிறகு அவரால் அதை தொட முடியல. ஏன்னா அதற்கு பின்னாடி மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்கு. பாஜக சார்ந்த நிறைய பேர் அதோட பயனாளிகளா இருக்கிறாங்க. அப்போ நேரடியாக ஒரு திட்டத்தை கொல்ல முடியாம, அழிக்க முடியாம, அதை மறைமுகமாக ஒரு ஸ்லோ பாய்சன் கொடுத்து எப்படி கொல்ல முடியுமோ, அதை இந்த மோடி அரசு 2014 ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிட்டு இருக்கு. அது எனக்கு கீழே இருக்கிறவன் எனக்கு மேலே போயிடக்கூடாது, எனக்கு கீழே கூலியா இருக்கிறவன் அவன் அரசாங்கத்தின் மூலமா கிடைக்கக்கூடிய நிதியை வச்சுக்கிட்டு சுயமா சம்பாதிக்கூடிய இடத்துக்கு போய் அதன் மூலமா அவன் குழந்தைகளுக்கோ அவனுடைய வாரிசுகளுக்கோ கல்வியை கொடுத்து வேலைவாய்ப்பை கொடுத்து அவன் எனக்கு நேர் எதிராக எனக்கு முன்னாடி முன்னேறது எனக்கு பிடிக்கலன்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருவருமே அன்னைக்கு மூடி போட்டு போட்டாங்க. அப்போ இன்றைக்கு இந்த திட்டம் பெயர் மாற்றப்படுகிறது. இதுல 2 அஜெண்டா இருக்கு. இன்றைக்கு இந்த திட்டம், அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம்னு தமிழ் அழகான பேர் இருக்கு. இங்கிலீஷ்ல மகாத்மா காந்தி நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் ரூரல் கேரண்டி ஆக்ட். தமிழ்நாட்டில் தமிழ்ல தான் பேர் இருக்கு. இப்போ என்ன பண்றாங்க, இதை ஹிந்தியில பேர் மாத்துறாங்க. எனக்கு என்னன்னா, இதை ஹிந்தியில பேர் மாத்தீங்கன்னா ஹிந்தியில இருக்கிற பேர் தான் எல்லா ஊருக்கும் வருமா, அல்லது தமிழ்நாட்டுக்கு தமிழ்ல இருக்கிற பேரை நிலைக்குமான்ற பெரிய கேள்வி இருக்கு. அப்போ ஒண்ணு அவங்களுடைய ஹிந்தி திணிப்புக்கான அஜெண்டா முதல்ல இங்க வந்துருது.
இப்போ இங்கிலீஷ் தமிழ்னு இருக்கும்போது இங்கிலீஷ் என்பது பேப்பர்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. தமிழ்நாட்டுல கெசட்ல பாத்தீங்கன்னா தமிழ்ல பேர் இருக்கிறது. கிராமப்புறங்களில் போய் சாமானிய மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா 100 நாள் வேலைம்பாங்க, அதான் இல்ல கம்மா வேலைம்பாங்க, இல்ல குளத்துக்கு வேலைம்பாங்க. இதான் அவங்க சொல்ற காமன் டேர்ம், கொலோக்கியல் டேர்ம். அப்போ இன்னைக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா அது ஹிந்தியில பேர் மாத்தும் போது இந்த பேர் தான் இந்தியா முழுக்க வரும். ஸ்வச் பாரத் மிஷன் இங்கிலீஷ்ல என்ன பேரு சார் உங்களுக்கு? ஸ்வச் பாரத் மிஷன் இங்கிலீஷ்ல பேரே கிடையாது. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்போது அதுக்கு பேரு பல பேர் ஆங்கிலத்தில் இருந்தது. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பேரை ஹிந்தியில மாற்றுவதன் மூலமாக இதனுடைய விளைவு என்னன்னா, ஒண்ணு ஹிந்தி திணிப்பு நடக்குது, ஒண்ணு. ரெண்டாவது, இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக மாநிலங்களுக்கு அதிகமான சுமையை கொடுத்து, ஏன்னா ஒன்றிய அரசுக்கு ரொம்ப நல்லா தெரியும் மாநிலங்கள் கிட்ட பெரிய அளவு நிதி இல்லை என்பது தெரியும். அதை கரெக்டா அடிச்சு 40% நீங்க கொடுக்கணும், 60% நான் கொடுப்பேன்றாங்க. இத்தனை நாள் வரைக்கும் 90 விழுக்காடு பணம் கொடுத்தது யாரு? ஒன்றிய அரசு. 10% ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கும். இப்ப 60% நாங்க தான் கொடுப்போம், நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் 40% மட்டும் கொடுக்கணும். இது என்ன ஆகும்னா, ஸ்டேட்டுக்கும் யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் ஏற்கனவே பல மாநிலங்கள்ல பிரச்சனை இருக்கு. இந்த திட்டத்தை ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்த முடியாம, பணம் கொடுக்க முடியாம, 40% அமௌண்ட் கொடுக்க முடியாம இந்த திட்டம் படிப்படியாக குறைக்கப்படும் அல்லது அழிக்கப்படும். இதை நோக்கி தான் அது போகுது. அப்போ விவசாய கூலிகளா இருக்கக்கூடியவங்க, விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடியவங்க, நீ கடைசி வரைக்கும் அதான் இருக்கணும். நீ வந்து சுயமாகவோ அல்லது வந்து நீ வந்து அரசாங்கத்துக்கு நிதி வாங்கி நீ வாழ்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே இதை வரவேற்பாங்க. இதுக்கு அவங்க பல பேர் சொல்லட்டவங்க, அதை பத்தி கவலை இல்லை. இன்னொன்னு, இந்த திட்டத்தினால விவசாயத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, அது எந்த டேட்டாவும் கிடையாது. உங்களுக்கு இந்தியாவில் தனிநபர் வருமானம் உயர்ந்துகிட்டு தான் இருக்குது. இந்த 100 நாள் வருஷத்துல 365 நாள்ல 100 நாள் தான் அந்த வேலை. என்றைக்கு குறிப்பாக இந்தியாவில் அந்த சம்மர் டைம்ல, கோடை காலத்துல வேலை இல்லாத சமயத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலையை பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுத்து அதன் மூலமாக அரசாங்கம் ஒரு நிதியை கொடுக்குது. அவ்வளவுதான். வருஷத்துல வெறும் 100 நாள் வேலை செய்யறாங்க. அந்த 100 நாளைக்கு ஐயோயும் வயிற்று அடிச்சுக்கிறாங்க எல்லாருமே. சார், இப்போ இங்கே ஒரு டவுட்டு. இப்போ வந்து மோடி அவர்கள் இந்த திட்டத்தை எதிர்க்கிறாரு, பாஜக இதை எதிர்க்குது, இதை அழிக்கணுங்கிறத அவங்களோட நோக்கம்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவங்க பாஜகவோ மோடி இந்த திட்டத்தில் மூலமாக இதோடைய உருவாக்கத்தில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது 100 நாளுங்கிறது 125 நாளாக போக போகுது, வளரப்போகுது, அடுத்த கட்டத்தில் வளரப்போகுது, பேரில் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது, ஃபினான்ஸ் விஷயத்தில் வந்து நிர்வாக சார்ந்த சில நடவடிக்கைகள் மேற்கொள்கிறோம், அவ்வளோதான். நாங்கள் திட்டம் ரத்தோ இல்லை நாளையிலேருந்து இந்த திட்டம் வந்து 100 நாளுங்கிறது 50 நாள் ஆக போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. அவங்க இதை அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறாங்க. ஆனால் சில ரிஃபர்மேஷன் ஒர்க் மட்டும் தான் பண்ணுறாங்களே, இதையே நீங்கள் இந்த அளவுக்கு எதிர்க்கிறீங்க? இல்லை சார், இப்போ நீங்கள் சில கடைகளில் பொருள் வாங்க போனீங்கன்னா 1000 ரூபான்னு போடாமல் 9991 போட்டிருக்கோம். நமக்கு பார்த்தோன்னு எப்படி தோணுன்னா, ஓ 99 தானே போல இருக்கு, நமக்கு மைண்டில் 1000 ரூபான்னு வராது. அந்த மாதிரி தான் இது. அதாவது 100 நாள் என்கிற திட்டத்தை 125 நாளா உயர்த்த போறாங்கன்றது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. 90 அந்த 999 மாதிரி இது. ஆனா அதுக்கு பின்னாடி என்ன செக் வச்சிருக்காங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசு முதல்ல 40% ஃபண்டை ரிலீஸ் பண்ணணுமா, திட்டத்தை நடைமுறைப்படுத்தணுமா, திட்டம் நடைமுறைப்படுத்த செயல்படுத்தப்படணுமா, அதன் பிறகுதான் ஒன்றிய அரசு நிதி அளிக்குமா. ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட பல மாநில அரசு கிட்ட பெரிய அளவில் ஃபண்ட்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இருந்த பெரிய ரெவென்யூ வந்து ஜிஎஸ்டி, அந்த சேல்ஸ் டாக்ஸ், வேட் இருந்தது, அதை பிடிங்கியாச்சு. இன்றைக்கு பல இடங்கள்ல மாநில அரசினுடைய உரிமைகளை எப்படிலாம் பறிக்கிறாங்க நம்ம பல விவாதங்களில் பேசியிருக்கோம், பல இன்டர்வியூ நீங்க பேசியிருப்பீங்க. இப்போ இங்க என்னன்னா, எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்டால 40% முதல்ல கொடுத்து இந்த திட்டத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கொடுப்பீங்க நம்பிக்கை, உத்தரவாதம் இருக்கு. அப்போ இந்த ஃபினான்ஷியல் ஒரு கன்ஸ்டன்ட்டை ஏற்படுத்தி அதன் மூலமாக திட்டத்தை டைல்யூட் பண்றது, அழிக்கிறது, இதுதான் இதனுடைய சூழ்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற விஷயமா இருக்கு. அப்போ அடிப்படையிலே தமிழ்நாட்டில் பெரிய இம்பாக்ட்லாம் இல்லை. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 6% தான் விவசாயத்தில் நேரடியாக வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. வெறும் 6% தான் விவசாயத்தினால தமிழ்நாடோட ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் என்ன இருக்கு. பெரிய அளவில் விவசாயம் பெரிய தொழிலாக இல்லை. தமிழ்நாட்டில் பெரிய தொழில் வந்து சர்வீஸ் செக்டர் தான், அப்புறம் தொழில்துறை, விவசாயத்துறை 3வது தான் தமிழ்நாடு பொறுத்தவரை. ஆனால் வட இந்தியாவில் போனீங்கன்னா உத்தரப்பிரதேஷோ, மத்திய பிரதேஷ்லையோ, பீகார்லையோ இல்லது மற்ற மாநிலங்களில் கிட்டத்தட்ட 60 விழுக்காடு அந்த மாநிலத்தினுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து விவசாயத்துல தான் வருது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் அந்த விவசாய கூலிகளை தான் வேலை செய்கிறாங்க. அந்த கூலி பத்தாம தான் அவன் தென்னிந்தியாவுக்கும் மேற்கு இந்தியாவுக்கும் பிரிட்ஜ் கட்டுற வேலைக்கு வரான், டீ கடைக்கு வேலைக்கு வரான், வடக்கன்ஸ் சொல்கிறோம்ல வரீங்க. அப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவன் அங்கேயும் போயிடக்கூடாது, சரிங்களா, அவன் இங்கேயே இருக்கணும். அவனுக்கு 120 நாள் வேலை கொடுக்குறேன்னு சொல்லுவேன், ஆனால் நான் நிதியை கொடுக்க மாட்டேன் அப்படின்றது சுற்றி வளைச்சு நீயாவே இரு, நீ மேலே வராத அப்படின்றது தான் பாஜகவின் சித்தாந்தத்தினுடைய உண்மையான முகம். இப்போ இங்கே என்னோட கேள்வி என்னன்னா, நீங்கள் சொன்னீங்க வந்து 2014 இதை வீழ்த்தணும் தான் வந்தாங்க, பட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ஒர்க்கை செய்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரெண்டாவது, ஏன் அதை வந்து ஒர்க்கை தாமதப்படுத்துகிறாங்க அப்படின்னா, அந்த வாக்கு வங்கி தன்னோட வாக்கு வங்கியாக இருக்குது அப்படிங்கிறனால அவங்க யோசிச்சுன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி இப்போ இந்த பிரச்சனையில் பாதிக்கப்படக்கூடிய ஸ்டேட் எதுவாக இருக்குன்னா பாஜக ஆளக்கூடிய ஸ்டேட்டாக இருக்குங்கிறது நீங்களே சொல்கிறீங்க, யூபி, பீகார் அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்கிறீங்க. இப்போ அப்படி இருக்கும் பொழுது தன்னோட வாக்கு வங்கி பாதிக்கிற அளவில் இந்த நடவடிக்கை ஏன் பாஜக மோடி இந்த அளவுக்கு விரைவுபடுத்துகிறாங்க? இது எப்படி? இது சப்போஸ் இதோடைய
ரிஃப்ளெக்ஷன் நாளைக்கு அவங்களுக்கு பாதிப்பு இருக்கு தானே செய்யும். எப்படி இந்த விஷயத்தை துணிஞ்சு அடிக்கிறாங்க? இல்லை, இப்போ நீங்கள் இதில் நேரடியாக பிஜேபி அட்டாக்கே பண்ணல பாருங்க. அதுதான் இங்கே அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, அவங்களுடைய ரொம்ப ஸ்மார்ட்டான மூவ் வந்து எல்லாத்தையும் அவர் தான் பண்ணுறாங்க. ஆர்டிகல் 370 இல்லைனா காமன் சிவில் கோடோ எல்லாத்தையுமே சட்ட ரீதி தான் பண்ணுறோம்பாங்க, சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாங்கள் பண்ணுறோம்பாங்க. ஆனால் சட்டத்தை எப்படி வளைக்கிறாங்கன்றதை நம்ம விவாதிச்சா தான் புரியும். மேலாப்பில் பார்த்தோம்னா கரெக்டாக தானே பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கே தோணும். இதுவும் அப்படித்தான். இப்போ பாஜகவினுடைய வாக்காளர்கள் விவசாய சமூகத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க வட இந்தியாவில். நம்ம பார்க்குறோம், பீகாரில் பார்க்குறோம், யூபியில் பார்க்குறோம், எல்லா ஸ்டேட்லையும் ஓட்டு போடுறாங்க. மக்கள் ஓட்டு போடாமல் பிஜேபி ஆட்சி வர முடியாது வட இந்தியாவில். அப்போ அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டேட்டு மேலே அந்த மாநில அரசு யாரோ அவங்க மேலே பழிய போடணும். அதே நேரத்தில் மோடியினுடைய பேருக்கோ இந்த யூனியன் கவர்மெண்ட், இந்த ஒன்றிய அரசுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராமல் நாங்கள் நாங்கள் 100 நாளாவது உயர்த்திட்டோம், கொடுக்காம இருக்கிறது அந்த மாநில முதலமைச்சர் தான், அது பாஜக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கவலை இல்லை. அப்போ கடைசியில் இங்கே யாருடைய அந்த நேம் அப்படி பாதுகாக்கப்படும்னா திரு நரேந்திர மோடி, இந்த ஒன்றிய அரசு. சென்ட்ரல் எங்களுக்கு பவர் முக்கியம், அவ்வளோதான். சென்ட்ரலில் பவர் இருந்துச்சுன்னா அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. அவங்களுக்கு சென்ட்ரலில் அதான் ஃபியூஸ், அவங்களுக்கு அந்த ஃபியூஸை பிடிங்கிட்டா எல்லாம் மாறிடும், வேற விஷயம். அந்த ஃபியூஸ் யாரும் பிடிங்கிடக்கூடாது. எங்களுக்கு எந்த விதமான ரெப்யூட்டேஷன் பாதிப்பும் இல்லாமல் ஸ்டேட்டில் இருக்கிற முதலமைச்சர் பாஜகவாக இருந்தாலும் கூட அதை அடித்தாலும் நாங்கள் அதை சமாளிச்சிருவோம். நாளைக்கு மதத்தை வச்சோ ஜாதிய சோஷியல் இன்ஜினியரிங் மூலமாகவும் நாங்கள் சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான இது ஒரு ஃபாசிஸ்ட் மூவ் தான். இது ஒரு பக்கா ஃபாசிஸ்ட் மூவ், சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு. ஓகே, இப்போ இதோடைய அடுத்த கட்ட டெவலப்மெண்ட் இப்போ எப்படி இருக்கும்? ஏன்னா வந்து வெளிப்படையாக மகாத்மா காந்தி பேர் வேண்டாம் அப்படின்றது முடிவு பண்ணுறாங்க. ரெண்டாவது ஃபண்டு விஷயத்தை கட் பண்ணுறாங்க. ரெண்டாவது இதோட பின்னணியில் வேறு சில அரசியல் மூவோடு நகர்றாங்க. எப்படி இந்த விஷயத்தை வந்து நிறைவேற்றி அவங்களுக்கு எத்தமா சாத்தியமாக கொண்டு போயிட முடியுமா பாஜகவோட? இல்லை சார், என்னென்னா பாஜகவை சார்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேர் ஆங்கிலத்தில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் வந்து இந்த இந்திய மொழியான ஹிந்தி மொழியை நாங்கள் அதை மாற்றுறோம். இந்தியாவில் 22 அலுவல் மொழிகள் இருக்குது, 1024 பிராந்திய மொழிகள் இருக்கு. ஆனா இதை இந்திய மொழி என்கிற ஹிந்தி மொழின்னு நாங்கள் அதை வந்து மொழிபெயர்ப்பு செய்யறோம் அப்படிங்கிறாங்க. மகாத்மா காந்தின்றது இங்கிலீஷ் மொழியா? மகாத்மா காந்தின்றது இந்தியாவினுடைய தந்தை, அவர் இந்தியாவை சார்ந்தவர். அதை ஏன் நீங்க வந்து இப்படி மாத்துறீங்க? அதை ஏன் அந்த பேர் தூக்குறீங்க? அப்போ ஒண்ணு உங்களுக்கு காந்தி மேல இருக்கக்கூடிய வெறுப்பு, மகாத்மா காந்தி மேல இருக்கக்கூடிய பெரும் வெறுப்பு உங்களுக்கு. அது வந்து ஒரு 100 ஆண்டு கால பார்க்காது, இன்னைக்கு நேரத்துலாம் இல்லை, 100 ஆண்டு கால வெறி, 100 ஆண்டு கால வன்மம் மகாத்மா காந்தி மேல உங்களுக்கு இருக்கு. இது ஒண்ணு. ரெண்டாவது, ஹிந்தியில ஏன் நீங்க மாத்துறீங்க? ஏன் இங்கிலீஷ்ல இருந்தா உங்களுக்கு என்ன குறைச்சல்? அதாவது ஆங்கிலம் என்பது பிரிட்டிஷ்காரங்க மொழியா, ஹிந்தி என்பது இந்திய மொழியா? சார், இந்தியாவில் ஆங்கில கல்வியில படிக்கிற யாரா இருந்தாலுமே அவங்க அதிகாரத்துக்கு போறதுக்கான ஒரு வழி அதை ஏற்படுத்தி கொடுக்குது. நீங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ ஹிந்துவோ படிக்கும் போது தான் உங்களுக்கு உலகத்தினுடைய பார்வை திறக்குது. ஆங்கிலம் என்பது ஒரு அறிவியல் மொழி, ஒரு சயின்டிபிக் லாங்குவேஜ். அது அந்த லாங்குவேஜை நீ படிக்காத உன்னுடைய மொழியில சார், தாய்மொழிக்கு எதிரான நான் கிடையாது, தாய்மொழியில படிக்கலாம், தவறு கிடையாது. ஆனா அதே நேரத்தில் ஆங்கிலம் என்கிற ஒரு மொழியை என்னுடைய முன்னேற்றத்துக்கான மொழியை நான் பயன்படுத்திக்கிறேன், என்னோட முன்னேற்றத்தை நீ தடுக்கிறேன். ஏற்கனவே இந்த 100 நாள் திட்டத்தை தடுக்கிறதுக்கான காரணம் என்ன? கீழே இருக்கிற விவசாய கூலிகள் மேல வந்துடக்கூடாது, அவன் சொந்தமா சொந்த கால் நிற்கக்கூடாது எப்படி நினைக்கிறாங்களோ அதோட இன்னொரு வடிவம் தான் ஆங்கிலம் படிப்பதன் மூலமாக இவங்க அதிகாரத்துக்கு போயிடுறாங்க. அதிகாரத்துக்கு போகக்கூடாதுன்னா ஒரு மாசமாவே லார்ட் மெக்கலே அடிக்கிறாங்க. அதான் உண்மைங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், நான் ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன், பாஜக சார்ந்தவங்க நீங்க இவ்வளவு ஆங்கில மொழி மேல வெறுப்பு மன்மம் இருக்கீங்களே, நீங்க படிச்ச, அதாவது பாஜக அமைச்சர்கள், பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜக அமைச்சர்கள், அரசியல்வாதிகளுடைய மகள்கள் இவங்க எல்லாருமே அவர்கள் படித்த ஆங்கில வழி கல்வி பட்டங்களை திருப்பி ஒப்படைக்க வேண்டும். நீங்க உண்மையிலேயே நீங்க வந்து ஹிந்திக்கு ஆதரவாக இருந்தால், ஆங்கிலத்தின் மீது வெறுப்பாக இருந்தால், நீங்கள் ஆங்கில வழி கல்வியில் வெளிநாடுகளில் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் இங்கிலாந்திலும் படித்து வாங்கிய பட்டத்தை நீங்கள் திருப்பி ஒப்படைக்க வேண்டும். நீங்க ஒப்படைச்சீங்கன்னா நான் நம்புறேன் உங்களுக்கு உண்மையிலேயே ஹிந்தி அல்லது இந்திய மொழி மேல மிகவும் பற்று இருக்குன்னு. ஆனா பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஆங்கிலம் என்ற மொழி எந்த அளவுக்கு சமூகத்துல பின்தங்கியவங்களுக்கு வழிவகை செஞ்சிருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். அந்த வழிவகை செய்யக்கூடாதுன்னு சதி பண்றாங்க. நல்ல சார், இப்போ ஆங்கில பிரச்சனையை எப்படி கையாளுறாங்க புரிஞ்சுக்க முடியுது. நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி இந்த 100 நாள் வேலை திட்ட விஷயத்துல இந்த புதிய விதியை கொண்டு வராங்களே, இந்த விதியை நடைமுறைக்கு கொண்டு வருவதில் அவங்களுக்கு என்ன சவால் இருக்கு? எதிர்கட்சிகளுக்கு அதுல என்ன ஒரு அவங்களோட ஹேண்ட் எப்படி உயரும்? எப்படி இந்த விஷயத்தை பேலன்ஸ் பண்ணாங்க பாக்குறீங்க? இல்லை, அவங்க வந்து ரொம்ப தீர்க்கமாக இருக்கிறாங்க. சட்டத்திட்டத்தை கொண்டு வரணும், அதன் மூலமாக இதை லாங் டேர்மில் இந்த விஷயத்தை கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்திருக்காங்க. நாடாளுமன்றத்துக்கு வெளியில் நீங்கள் பேர் மாற்றக்கூடாது, மகாத்மா காந்தி என்கிற பேர் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி அதை வந்து நீங்கள் நிதியை வந்து மாநிலங்கள் கையில் ஒப்படைக்கக்கூடாது, மத்திய அரசு தான் 90 விழுக்காடு நிதியை கொடுக்கும் என்கிற ஒரு அஜெண்டாவில் இன்னைக்கு போராட்டம் பண்ணுறாங்க.
அப்போ ஒரு பக்கம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பாஜக எப்படிலாம் சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க போயிருக்காங்கன்னு. ஆனா இந்த முறை வந்து எதிர்க்கட்சிகள் விட மாட்டாங்க அப்படின்றத நான் நம்புறேன். இந்த முறை விட மாட்டேன். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, பாஜக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை ஆதரிப்பாங்கன்னு தெரியல எனக்கு. தெலுங்கு தேசம், ஆந்திரா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விவசாய மாநிலம். அங்க நிறைய பேர் வந்து இந்த 100 நாள் திட்டத்தில் பல நேரங்கள் இருக்கிறாங்க. அப்போ டிடிபி வந்து ஒருவேளை பாஜக எடுக்கிற நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுத்தால் அது அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் டிடிபிக்கு மிகப்பெரிய சரி ஏற்படுத்தும், தெலுங்கு தேசம் கட்சிக்கு மிகப்பெரிய சரி ஏற்படுத்தும். அதே மாதிரி பீகார்ல தான் பிரச்சனை. பீகார் இன்னும் மிகப்பெரிய விவசாய மாநிலம். அது அந்த மாநிலத்திலையும் இவங்க வந்து இந்த திட்டத்தை கொண்டு வர முயற்சி பண்ணாங்கன்னா அங்க இருக்கின்ற நிலமற்ற கூலிகளுடைய வாழ்வாதாரம் குறையும் போது, வேலை வாய்ப்பு இழக்கும் போது, டெய்லி வர வேண்டிய நிதி வராமல் போகும்போது அதை அவனோட பாக்கெட்ல டைரக்டா அட்டாக் பண்ணுது. அப்போ அந்த இடத்துல அந்த மாநில கட்சி அந்த அரசியலுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால இந்த 2 கட்சிகளுமே இன்னைக்கு நிதிஷ்குமாரோ அல்லது சந்திரபாபு நாயுடுவோ முதல்ல அவங்க சைட்ல தான் கண்டனம் வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அது கூட்டணிக்குள்ள இந்த பிரஷர் வந்துச்சுனாலே இந்த பாஜக இந்த ஒன்றிய அரசுனால இந்த திட்டத்தை அடுத்த கொண்டு போக முடியாதுன்னு நான் நம்புறேன். ஒரு பக்கம் எதிர்க்கட்சிகளுடைய அழுத்தம் பெருசா இருந்தாலும் இன்றைக்கு பாஜக ஒரு பாசிச கட்சியா இருக்கக்கூடிய பாஜக தன்னோட கூட்டணி கட்சிகள் எப்போ அழுத்தம் தெரிவிக்கிறாங்களோ அப்பதான் வந்து பின்வாங்குவாங்க. ஏன்னா ஜேடியுக்கும் டிடிபிக்கும் தன் மாநில தேர்தல் முக்கியம், தன் மாநில அரசியல் முக்கியம். இல்லைன்னா அவங்க செல்வாக்கு இழந்துருவாங்க. அதெல்லாம் பார்க்கணும். ஏற்கனவே மாநிலங்களுக்கு நிதி சிக்கல் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த புதுசாக இந்த சிக்கலையும் அவங்க எதிர்கொள்றது அப்படிங்கிறது கூடுதலான சுமை தான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அப்போ அவங்க கூட்டணி பாட்டினாலே பெரிய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறீங்க. ஓகே, அடுத்த கட்டமாக இது இந்த விவகாரம் எப்படி கையாளப்பட போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார். நன்றி. தேங்க்யூ.